பார்க்க போறோம்னா கருணைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து சட்டிக்கரணன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழங்கு எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், தண்ணி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கருணைக்கிழங்கை தோல் சீவி இங்கே பாருங்கள், இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்கு வந்து இந்தமாரி மஞ்சளாக இருக்கணும், அப்போ தான் நாக்கு அரிக்காது. சிவப்பாக இருந்ததுன்னா நாக்கு அரிக்கும். இந்தமாரி மஞ்சள் கலரில் இருக்கிற கிழங்கா பார்த்து வாங்குங்க. இதை வந்து நம்ம 2 விசில் வரட்டும். குக்கரில் வந்து கட் பண்ணதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் கருணைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ 2 விசில் வரட்டும். இதை வேக வச்சுக்கலாம். நம்ம போட்டுக்கிறேன். விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், விசில் எடுத்துடலாம். கருணைக்கிழங்கு இருக்குது, வெந்திருக்குது. நம்ம வந்து இப்போ தண்ணியை எடுத்துட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ ஏற்கனவே நான் வந்து உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு போடுறேன். இப்போ இதை தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியாக ஊற்றணும். கருணைக்கிழங்கு வந்து பரட்டி எடுக்கிற அளவுக்கு இருந்தால் மீன் நம்ம வறுக்கிற மாதிரி தான் தோசைக்கல்லில் போட்டு நம்ம இப்போ இதை வறுக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா வந்து மசாலா வந்து அதில் ஒட்டாது. அதுக்காக ரொம்பவும் கட்டியாகவும் இது பண்ணிடாதீங்க. பதத்தில் இருந்தால் போதும். 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கருணைக்கிழங்க நம்ம வந்து இந்த மசாலாவை தடவி வச்சுக்கலாம். இப்படி நல்லா தடவி வச்சுக்கிங்க மசாலாவை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தடவி வச்சுக்கலாம். இதை நான் போட்டுடுறேன். இது நல்லா வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இந்த பக்கமாக நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். வெந்திருக்கிறதுனால உடஞ்சிரும். பொறுமையாக திருப்பி போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மசாலாவோட எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க கருணைக்கிழங்கு. நம்ம கருணைக்கிழங்கு சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கருணைக்கிழங்கு. இப்போ இன்னொரு பேட்சி போட்டுக்கலாம். நம்மளுடைய கருணைக்கிழங்கு வறுவல் சூப்பராக வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.